டாக்டர் பாபு எங்கடா இருக்க? நான் ஊருக்கு வந்துட்டேன்டா. சாரிடா, சித்ராவை நினைச்சு கனவு கண்டுட்டே வந்ததால செல் அடிச்சதே தெரியல. இப்பதான் பார்த்தேன். என் சித்ரா எப்படா இருக்கா? காலேஜ் டேஸ்ல இருந்த அந்த குறும்பு, அந்த திமிரு அதெல்லாம் அப்படியே இருக்குமே. அதை ஏன்டா கேக்குற? எல்லாம் என் தலை விதி. நல்லா சம்பாதிக்கலான்னு லண்டன் போய் போலீஸ் கிட்ட மாட்டி 2 வருஷம் ஜெயில இருந்தேன்டா. இனிமே வெளிநாட்டுங்கிற வேலையா இருக்க கூடாது. 2 வருஷம் உள்ள மாட்டினதுனால யாருக்கிட்டையும் பேச முடியல. டேய், என் சித்ரா எப்படா இருக்கா? என் சித்ரா என் மேல கோபமா இருக்காளாடா? நீதான் அவன் ஃபேமிலி டாக்டர் ஆச்சு, தினமும் என்ன கேக்குறாளாடா? ஏன்டா பேச மாட்டேங்கிற? சொல்றா, என் சித்ரா எப்படா இருக்கா? என்ன? இல்ல இல்ல, அப்படி ஆயிருக்காது. பாபு, நீ சொல்றது பொய் சொல்ற. என் சித்ரா என்னை ஏமாத்த மாட்டா. அவளுக்கு அப்படி ஆயிருக்காது. பாபு, நீ என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலடா. ஐயோ சித்ரா, உன் வாழ்க்கை இப்படி ஆகணுமா? ரெண்டு வருஷம் ஜெயில்ல, 2 வருஷம் ஜெயில்ல உன் நினைப்புல சுதந்திரமா சுத்திட்டு இருந்தேன். ஆனா இந்த 2 நிமிஷத்துல எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. விடமாட்டேன் சித்ரா, உன்னை இந்த நிலைமையில் நான் விடமாட்டேன். நீ விதவை இல்லை, உனக்காக நான் பிறந்தேன். நான் பிறந்ததே உனக்காகத்தான். மலரே, எல்லாத்துக்கும் காலையும் ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. பைரவி, ஆளாத்தி தட்டு எடுத்துட்டு வாமா. அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. நல்லா இருமா. அம்மா மலரு, நீ இந்த வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டலட்சுமி. பைரவி இந்த வீட்டோட மகாலட்சுமிமா. நீங்க 2 பேரும் சூர்யாவோட வள்ளி தெய்வான மாதிரி வாழ்ந்து காட்டணும். மலரு, நீ அடுத்த மாசத்துல இருந்து இந்த வீட்டுல எதுவுமே சாப்பிடக்கூடாது. என்னம்மா அப்படி பாக்குற? நீ மாங்காயும் சாம்பலையும் தான் சாப்பிடணும். மாமா, நான் இந்த மாசத்துல இருந்தே மாங்காயும் சாம்பலையும் சாப்பிட ஆரம்பிச்சிடறேன் மாமா. அடே அப்பா, டே சூர்யா, மலர் இருக்கிற வேகத்தை பார்த்தா 8 மாசத்துலயே பேரனை தூக்கி நான் கொஞ்சம் போல தோணுது. பைரவி பாத்தியா, உன் தங்கச்சி இருக்கிற வேகத்தை பாத்தியா? சரி வேலு, வா, உனக்கு நான் ஒரு பார்ட்டி வைக்கிறேன், வா போலாம். பைரவி,
நான் தோட்டத்தில் இருக்கிற நம்ம அம்மா சமாதிக்கு போயிட்டு வரோம். நீ டிஃபனை ரெடி பண்ணு. வா மலரு, போலாம். அடியே, நீ இந்த மாசத்துல இருந்தே மாங்காயும் சாம்பலையும் சாப்பிட போறியா? உன்னை நான் சாம்பலாக்கி காட்டுறேன்டி. நான் டிஃபன் ரெடி பண்ணணுமா? நான் இப்ப இங்க வேலைக்காரி எஜமானியா? அடியே, நீ எப்படி பெத்து கொடுக்கறேன்னு நான் பார்க்கிறேன் புள்ளைய. என்ன மேடம் டென்ஷனா இருக்கீங்க? மேடம், இந்த நிலைமையில உங்களை பார்க்கும்போது எனக்கே பாய்சன் குடிச்சிட்டு செத்து போலான்னு தோணுது மேடம். முதலாளி அம்மான்னு உங்களை கூப்பிட்ட இந்த வாயால போயும் ஒரு வேலைக்காரிய முதலாளி அம்மான்னு கூப்பிடுறத நினைச்சா என்னால நினைச்சு பார்க்க முடியல. அது நான் ரசிச்சு லவ் பண்ண என்னோட சூர்யா இப்போ வாரிசுக்காக இன்னொருத்தி கூட. நோ, அவ மூலியமா ஒரு வாரிசு இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். மேடம், அதுக்காக நான் எந்த உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். மேடம், கோயிலா இருந்தாலும் அதுல நீங்க தான் சாமியா இருக்கணும். சுடுகா இருந்தாலும் அதுல நீங்க தான் பணமா இருக்கணும். இல்லாதே அவளை பணமாக்கணும். நான் மலடி, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா அவ புள்ளத்தாச்சி ஆகக்கூடாது, அது மட்டும்தான் ஏன் கவலை. அவளை புழுவா துடிக்க வச்சா எப்படி புள்ளத்தாச்சி ஆவா? இந்த பூகத்துக்கு நடுவுல நிக்க வச்சு அவ புஷ்வாவனமாக போற பாருங்க. அதே நீ மட்டும் எனக்கு துணையா இருந்தீனா அவளை நான் நாட்டி படைச்சிருவேன். மேடம், 10 வருஷமா உங்ககிட்ட விசுவாசமா வேலை செஞ்ச நாய் மேடம் நானு. நீங்க கொலைக்க சொன்னா கொலைப்பேன், கடிக்க சொன்னா கடிப்பேன். சத்தியமா? சத்தியமா. மேடம், நீங்க போடுங்க ரூட். நம்ம 2 பேரும் இனி கூட்டு அவளுக்கு வைக்க போறோம். அதே இந்த வீட்டுக்கு தாலாட்டு பாட வந்தவளுக்கு நாம பாட போறோம் ஒப்பாரி. மேடம், அந்த மலரோட கருவறையில மலரக்கூடாது மொட்டு. அதுக்காக நீங்க அவளுக்கு வைக்கணும் கூட்டு. இங்க பார், அவ கருவறைய நான் கருவறுக்கல, நான் பைரவியே இல்லை. அவ எங்கிட்டயே சவால் விட்ட மாதிரி என் வாழ்க்கைய வாழ வந்திருக்கா. அவ இந்த குடும்பத்து வாரிசு பெத்து கொடுக்க போறாளா? அடியே, உன்னை புள்ள பெக்க நான் விட்டுவேனா? விடமாட்டாதே. விடக்கூடாது மேடம், விடமாட்டாதே. விடக்கூடாது மேடம், விடமாட்டாதே. விடக்கூடாது மேடம், விடமாட்டாதே. விடக்கூடாது மேடம், விடமாட்டாதே. விடக்கூடாது மேடம்.